வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஃபேக்ட்ஸின் இஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிஎஸ்ஏல ஏற்கனவே நாம போட்ட வீடியோல ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது எதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 21F of BSA இதுல ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சம்பந்தமா நீங்க அந்த வீடியோல போய் நீங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல ஃபேக்டிங் இஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது எதுல டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2(1) சப் கிளாஸ் G ஆஃப் BSA, அதாவது பாரதிய சாட்சிய அதிநியத்துல டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஃபேக்ட்ஸின் இஷ்யூ அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸின் இஷ்யூ means and includes any fact from which either by itself or in connection with other facts the existence, non-existence, nature or extent of any right, liability or disability asserted or denied in any suit or proceedings necessarily follows. ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ட்ஸின் இஷ்யூ அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பிரித்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸின் இஷ்யூ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபேக்ட் முதல்ல பார்த்துக்கணும். அப்போ ஃபேக்ட்ஸின் இஷ்யூ அப்படிங்கிறதுல ஃபேக்ட்டுங்கிறது முதல்ல முக்கியம். அப்போ அந்த ஃபேக்ட்னு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது பொருண்மை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது உண்மைன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க, பொருண்மைன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெரி கிளியர். அதாவது எனி திங் ஆர் ஸ்டேட் ஆஃப் திங் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் பெர்சியூவ்டு பை சென்சஸ். அந்த சென்சஸ்ங்கிறது ஆல்ரெடி சொன்னோம். நம்ம அந்த 5 சென்சஸ்ல உணரக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி சொல்றப்ப ஃபேக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். ஒரு கான்சியஸா ஒரு பர்சன் ஒரு 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 பொருண்மையை உணரக்கூடியது தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபேக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. சரி, இப்போ இந்த ஃபேக்டிங் இஷ்யூல இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா, எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் தி அதர் ஃபேக்ட்ஸ். ஸோ அந்த தொடர்புடைய அந்த பொருண்மை, அந்த ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் எனி ரைட், லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி. இப்போ நீங்க இப்படி எடுத்துங்க. அதாவது இதை எப்படி பிரிக்கணும்னா, either the existence or non-existence of any right, liability or disability. இது ஒரு தான் பிரிங்க. அதாவது existent or non-existence of any right, liability or disability இப்படின்னு ஒன்றை பிரிச்சு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விதமா எப்படி பிரிக்கணும்னா, nature or extent of any right or liability or disability. இப்படி ரெண்டையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை நம்ம கரெக்டான விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஃபேக்ட் ஆஃப் ரைட் ஆர் எனி ரைட் ஆர் லயபிலிட்டி. ஒருத்தருக்கு ஒரு இதில் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியம், அல்லது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைட், அவங்க ரைட்டு இல்லை அப்படிங்கிறதும் முக்கியம். அதே மாதிரி லயபிலிட்டி, அவங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அதையும் டிசைட் பண்ணணும். அல்லது அந்த லயபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணணும். ஸோ அதனாலதான் என்ன கொடுத்துட்றாங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ரைட் ஆர் லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி, இந்த இதை கொடுத்துட்றாங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு விதமா அடுத்து என்ன பிரிக்கணும்னு சொன்னோம்னா, நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் எனி ரைட் ஆர் லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி இப்படியும் பிரிக்கணும். அப்ப நேச்சர் எக்ஸ்டென்ட்னா ஒருத்தர் அந்த எந்த அளவுக்கு அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எக்ஸ்டென்ட் ஆஃப் ரைட், நேச்சர் ஆஃப் ரைட், அவருடைய நேச்சர் ஆஃப் ரைட் என்ன, எந்த அளவுக்கு அந்த ரைட் இருக்கு,
லைபிலிட்டி ரைட், நாட் ஒன்லி ரைட், அவருக்கு எந்த அளவுக்கு பொறுப்புணர்வு, லைபிலிட்டி இருக்கு, டிசபிலிட்டி இருக்கு ஒரு விஷயத்துல அப்படிங்கிறதும் என்னன்னா அதையும் முடிவு பண்ணணும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டிங் இஷ்யூ. ஸோ இப்ப அந்த ரைட்டை அதுக்கடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப அசர்டட் ஆர் டினைடு, அசர்டட் ஆர் டினைடுன்னு சொல்றப்ப இந்த ரைட்டை வந்து என்ன எய்தர் அவங்க வந்து அசர்டட் உறுதிப்படுத்துறாங்களா அல்லது வந்து அந்த இதை வந்து மறுக்கிறாங்களா, அவருக்கு வந்து மறுக்கப்படுதா அல்லது உறுதிப்படுத்தப்படுதா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எதுல அப்படின்னா எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். அதாவது சூட் அப்படிங்கிறது சிவில் வழக்குகள்லையோ அல்லது ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது நார்மலா வந்து கிரிமினல் வழக்குகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சிவில் வழக்குகள்ல அந்த ஃபேக்சிங் இஷ்யூ, அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ், அதை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே இது வந்து கிரிமினல் வழக்குகள்ல ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்ப இப்ப படிக்கிறப்பே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரைட் ஆர் லைபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி, அல்லது அந்த ரைட் வந்து அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து அந்த ரைட் எவ்வளவு தூரம், நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரைட் ஆர் லைபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி. இந்த ரைட்டை வந்து நீங்க வந்து அசர்ட் பண்றீங்க, அதாவது உறுதிப்படுத்துறீங்க அல்லது டினை பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படிங்கிறத சொல்லிடுறான். சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அதாவது ஃபேக்ஷன் இஷ்யூனா என்ன அப்படிங்கிறது. இப்ப ஒருத்தர் ஒரு செல்வி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. இட் இஸ் ப்ரூவ்ட், இட் இஸ் எ ஃபேக்ட். சரி, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த செல்விங்கிற நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரூவ்ட். சரியா? ஓகே. அப்ப இறந்துட்டாரு. அப்ப என்னென்ன இறந்துட்டாரு இந்த சென்ஸ் அவங்க வந்து டாக்டர் மூலமா வந்து வெரிஃபை பண்ணி பல்ஸ் இல்லை இது இல்லை எல்லாமே வந்து அவரை வந்து டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சரி, இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஃபேக்ட், இறந்துட்டாங்கிறது ஃபேக்ட். இப்ப கொஸ்டின் என்ன, இந்த செல்வி வந்து இறந்ததுக்கு வெதர் செல்வி வந்து செல்வியை மர்டர் பண்ணிட்டாங்களா, இல்ல செல்வி வந்து சூசைட் பண்ணிடுச்சா, இல்ல இந்த செல்வி வந்து ஒரு ஆக்சிடென்டா வந்து இறந்துட்டாங்களா, இப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுதா. இதுதான் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூ. அப்ப இஷ்யூங்க என்ன, ஃபேக்ட்ங்கிறது என்ன சொல்லிட்டேன், அவர் இறந்துட்டாங்க, செல்வி இறந்துட்டாங்கிறது இட்ஸ் எ ஃபேக்ட்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த இறப்புக்கு என்னென்ன மாதிரியாக கூட இருக்கலாம், மர்டரா கூட இருக்கலாம், சூசைடா இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் முடிவு பண்ணணும்ல இவங்க எப்படி இறந்தாங்கன்னு. தட் இஸ் வந்து என்னன்னா இதுதான் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் இந்த செல்வி, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட். ஏன்னா அவங்க வந்து அந்த இப்ப அந்த இடத்துல வந்து அவங்க இறந்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. இறந்துட்டாங்க, ரைட், எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து கேள்வி. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூ. சரி, இப்ப இங்க அந்த இந்த செக்ஷன்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தி மர்டர் ஆஃப் பி, ரைட்டா? ஏங்கிற நபர் வந்து பிங்கிற நபரை கொலை பண்ணதுக்காக வேண்டி குற்றம் சாட்டப்படுறார். சரியா? அப்ப ட்ரையல்ல என்னென்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். சரியா? இப்ப ஏ காஸ்ட் பீஸ் டெத். ஏ வந்து எடுத்த உடனே ஏ வந்து பியுடைய இறப்புக்கு வந்து காரணமா இருக்காரா இருந்தாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப ஏ வந்து பியோட இறப்புக்கு வந்து காரணமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து எய்தர் டிஸ்சார்ஜ் பண்ணவோ அல்லது அக்யூட்டட் பண்ணவோ விட்டுருவாங்க. சரியா? சரி, இப்ப வந்து ஏ வந்து பியுடைய இறப்புக்கு காரணமா இருக்கிறார் அப்படின்னு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பியோடைய இறப்புக்கு ஆன்சர் வந்து இப்போ எஸ்ன்னு வருது, காரணமா இருக்காரு அப்படின்னா அதோட அப்ப போயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் வருது, ஃபேக்ஷன் இஷ்யூ. அடுத்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா வெதர் ஏ இன்டெண்டட் டு காஸ் பீஸ் டெத் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதாவது என்ன அப்படின்னா ஏ வந்து அவருக்கு வந்து இன்டென்ஷன் இருந்துச்சா, அவரை பியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், மென்ஸ் ரியா, மென்டல் எலிமெண்ட், அது வந்து இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி நெக்ஸ்ட் வரும். அடுத்த ஃபேக்ஷன் இஷ்யூல அடுத்த கேள்வி அடுத்து வந்துடுது.
சரியா? ஏன்னா இன்டென்ஷனை பொறுத்து என்ன ஆகும்னா பனிஷ்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஒருத்தன் இன்டென்ஷனோட வந்து பிஏ வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப வந்து என்ன ஆகும்னா மென்ஸ்ரியா இருக்குங்கிறப்ப மர்டர் கேஸுக்கு போயிடும். சரி, இன்டென்ஷன் வந்து இல்ல, பை வே ஆஃப் ஆக்சிடென்டலா நடக்குது அப்படின்னா அப்ப என்ன வந்துரும்னா 304A, அதாவது ஐபிசில வந்து 304A நெக்லிஜென்ஸ் காஸ்ட் டு தி டெத். அப்ப பனிஷ்மெண்ட் வந்து கிளாஸ் வந்து அப்ப இதுல வந்து கம்மியாகும். அப்ப இங்க வந்து அவனுடைய ஏவோட இன்டென்ஷன் என்ன? அப்ப ஏ இன்டெண்டட் டு காஸ் பீட்ஸ் டெத்தா? இது அடுத்த கேள்வி வந்துடும். அது ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூ அடுத்த ரைஸ் ஆகும். அடுத்து இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ வந்து had received the grave and sudden provocation from பியா அப்படிங்கிற அதனால கொண்டாரா அப்படிங்கிறது வரும். என்ன அப்படின்னா பியோடைய பி வந்து அவனுடைய சப்போஸ் சடன் ப்ரொவோகேஷன்ல ஏ வந்து கொண்டிருக்கலாம். அதாவது பி வந்து ஒரு ஏவை அருவாள் இதோட தாக்க வர்றாரு. அப்படி தாக்க வர்றப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இவர் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்கலாம். அல்லது சடன் ப்ரொவோகேஷன் இப்ப வந்து ஏயுடைய ஒரு வந்து ஒரு ஒய்ஃபை பத்தியோ அல்லது வந்து அவருக்கு ஒரு த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து கொடுக்குறப்ப சடனா வந்து என்ன ஆகுனா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது பக்கத்துல கிடந்த ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து பிஏ அடிக்கிறாரு. அப்ப வந்து இறந்து போயிடுறாரு. இங்க வந்து அவருக்கு திட்டமிட்டு பிஏ வந்து கொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட வந்து போகல. அந்த இடத்துல அது வந்து சூழ்நிலைய வந்து என்ன ஆகுதுன்னா பியோடைய செயல்பாடுகள் வந்து ஏவை வந்து என்னன்னா சடனா ப்ரோவோகேட் பண்ணி ஏ வந்து என்ன பண்றாருன்னா பி அட்டாக் பண்றப்ப இறந்து போயிடுறாங்க. இது வந்து சடன் ப்ரோவோகேஷன், கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவோகேஷன். அதுக்கு காரணம் யாரு? பி. ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சப்போஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸுக்காக வேண்டி பண்ணியிருந்தாருன்னா பனிஷ்மெண்ட்டே கூட இல்லாமல் இவர் ஏவோட உயிரை தற்காத்துக்கிறதுக்கு விட்டா அவர் வந்து கொண்டுருவார். அப்படிங்கிறப்ப ப்ரைவேட் டிஃபென்ஸ்ல வந்து இது பண்றப்ப அதுக்கு வந்து லா வந்து பெர்மிட் பண்ணுது. ஸோ அப்ப கிரேவ் அண்ட் சடன் ப்ரோவோகேஷன்னால வந்து பி வந்து இறந்தாரா? அடுத்த கொஸ்டின் வந்துடுது. சரி, இதுக்கு அடுத்த கொஸ்டின் இன்னொரு வந்து ஃபேக்ஷன் இஷ்யூ எப்படி வரலாம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பியுடைய இறப்புக்கு ஏயோடைய அன்சவுண்ட் மைண்ட்னஸ் அது காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுவும் டிஃபென்ஸ் எடுக்கலாம். அதாவது வந்து இப்ப ஏ வந்து அந்த டயத்துல பிஏ வந்து அந்த குத்தி கொல்ற டயத்துல மர்டர் பண்ற டயத்துல அவருக்கு வந்து மைண்டு வந்து இல்லை, கான்சியஸ் மைண்ட் இல்லை, அன்சவுண்ட் மைண்ட் பர்சனா இருந்தாரு அப்படிங்கிறது வந்து இப்ப இதுலயே வந்து நம்ம சப்போஸ் பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கிதா அதுல செக்ஷன் 22 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது வந்து அதிலே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து அன்சவுண்ட் மைண்ட்ல ஒருத்த வந்து அதை நிரூபிச்சிட்டாங்கன்னா அன்சவுண்ட் மைண்ட்ல தான் வந்து ஒருத்த வந்து கொன்னா அப்படிங்கிறப்ப வந்து அவனை வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் இல்லை இல்லையா, அப்ப வந்து அதை வந்து கொலை குற்றத்துல கொண்டு வர முடியாது. ஸோ அப்ப இப்ப அடுத்த கொஸ்டின். ஸோ இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சிம்பிள் ஃபேக்ட், ஏ வந்து பியோட இறப்புக்கு காரணமா இப்படிங்கிறது மட்டும்தானே இது. இப்ப இதுல இருந்து அடுத்தடுத்து ஃபேக்ட்ஸ் இஷ்யூ என்னென்ன வருது பாரு. அதாவது ஆக்சிடென்டா, மர்டரா, சூசைடா, இல்ல ஏவுக்கு இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்ல ஏவுக்கு வந்து சடன் ப்ரொவோகேஷன்ல கொண்டுட்டாரா, இல்ல ஏ வந்து கான்சியஸ் மைண்ட் இல்லாம அன்சவுண்ட் மைண்ட்ல கொண்டுட்டாரா, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துல டெவலப் ஆகி வர்றது. அப்ப இது ஃபுல்லா இஷ்யூஸ். இது ஃபுல்லா இஷ்யூ. ஒரு ஃபேக்ட்ங்கிற இறப்புங்கிற ஒரு பியோட இறப்புங்கிறதுல இருந்து எழுந்து வரக்கூடிய எல்லா இஷ்யூ ஃபேக்ஷன் இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூன்னு சொல்றாங்க. சரி, இதே இது வந்து சிவில் கேஸ்ல எடுத்துக்கோங்க. சிவில் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபேக்ஷன் இஷ்யூ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸுங்கிற ஒருத்தருடைய நபர் அவருடைய ரெப்புடேஷன் அவருடைய நன்மதிப்பை கெடுக்கும் விதமா ஒரு டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவதூறான ஒரு அவரை பத்திய இல்லாத ஒரு அவதூறான ஒரு செய்தியை வந்து பரப்பி விடுறாரு. ஒய்ங்கிற நபர் பரப்புறாருன்னே வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இதுல ஃபேக்ஷன் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப எக்ஸுடைய முதல்ல எக்ஸுனுடைய ரெப்புடேஷன் வந்து அதாவது நன்மதிப்பு டேமேஜ் ஆச்சா, அவருக்கு நன்மதிப்புக்கு களங்கம் விளைவிச்சா, ஃபேக்ஷன் இஷ்யூ. இது வந்து ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூ அவருக்கு. சரி, அடுத்து வந்து என்னன்னா, சரி ஒய் தான் வந்து ஒரு அந்த டேமேஜுக்கு ஒய் தான் வந்து காரணமா, ஒய் பப்ளிஷ் பண்ணாரா, ஏதாவது வந்து டெஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஒய் வந்து எக்ஸுக்கு எதிராக பப்ளிஷ் பண்ணாரா, சரியா? சரி, அது ஒரு அடுத்த ஃபேக்ஷன் இஷ்யூவா இருக்கு. அடுத்து இன்னும் என்னன்னா,
இப்ப எக்ஸ் வந்து அதை இந்த இப்ப அவதூறு பரப்புனதுனால எந்த அளவுக்கு அவர் நன்மதிப்பு கெட்டிருக்கு, அதனுடைய லாஸ் என்ன, அவருக்கு வந்து பினான்சியல் லாஸா இல்ல என்ன லாஸ் அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் அப்ப அதுவும் தட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ஷன் இஷ்யூ. ஸோ அப்ப இப்ப சிவில் வழக்குலயே இப்படி வந்து அப்ப அதை நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ஷன் இஷ்யூங்கிற கான்செப்ட் சிவில்ல வந்து ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து வரும். அதே மாதிரி கிரிமினல் வழக்குகளை பொறுத்தளவுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் வந்து சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து அதுல தான் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூவை வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ நார்மலா அப்ப வந்து சிம்பிளா நீங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கிளாஸ் இருந்தா கூட சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஃபேக்ஷன் இஷ்யூனா எனி டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ் ஆர் கான்ட்ரவர்சியல் ஃபேக்ட்ஸ். அதே மாதிரி வெதர் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டடா இருக்கா அல்லது நான் எக்ஸிஸ்டடா இருக்கா, டினை பண்றீங்களா, இப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படிங்கிறதுல வந்து வரும். ஸோ இந்த வீடியோவை பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் இஷ்யூ அப்படிங்கிறது சம்மந்தமாக ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட்னா என்னன்னு பார்ப்போம். அன்டில் தென்